இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, என் குழந்தைக்கு உடம்பு முடியல. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். கையில 10 காசு இல்ல. கைலாசத்தை நம்பினோர் கைவிடப்படார். தெய்வம் யா நீங்க நல்லா இருக்கணும். ஏழைகளுக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் அந்த கடவுளே எங்களை நேரடி அனுப்பி வச்சிருக்காரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, அப்படியே போனா எப்படி? சாமிக்கு காணிக்க வைக்கணும்ல. ஐயா, காணிக்கையா? குடுக்க உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறியா? கை நாட்டு தான். எடுத்துருவாங்க அந்த பத்திரத்தை. ஐயா, அவன் உங்களை சொல்ற மாதிரி இருக்கு. அம்மா, இந்தாங்க புடிங்க, கொண்டாங்க அந்த ஸ்டாம்ப. ஐயா, உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அமைதியா. ஐயா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருப்பேன். ஆனா நீங்க எல்லாரும் முனியம்மாவோட 2 ஏக்கர் கைலாசம் கணக்கு. ஏய் வள்ளி, வா வீட்டு கிளம்பலாம். நீ போனா நான் இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து வரேன். ஏய், உன் அண்ணனை பத்தி தான் பிள்ளை தப்பா பேசுறான். அடுத்ததாக கைலாசத்துக்கு ஒரு அப்பா இருக்காருல்ல, அவர் இப்பேற்பட்ட அப்பாடு பார்க்கலாமா? பார்க்கலாமே பார்க்கலாமே. ஆமா, இந்த ஊர்ல இன்னும் நம்ம வளைக்காத இடம் மிச்சம் இருக்கா என்ன? இருக்கப்பா இருக்கு. அப்போ மொத்தமா வளைச்சிட்டா பக்கத்தூருக்கு போக வேண்டியதானே? சீக்கிரம் போயிடலாம்ப்பா, சீக்கிரம் போயிடலாம். போலாம். அடிச்சு கொள்ள பத்தாதுப்பா, அடிச்சு கொள்ள பத்தாதுப்பா. ஊரையெல்லாம் வளைச்சு போட்டு இந்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்காம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். அடிச்சா கொள்ள பத்தாதுப்பா, 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 அடிச்சா கொள்ள பத்தாதுப்பா. டக் டக் டக். அடுத்ததாக இந்த அழகிய கிராமத்திலே ஆபத்துக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி ஒரு வள்ளி இருந்தா. என்னது, வள்ளியா? இல்ல, அவ வில்லி. அழகான வில்லி. அவ என்ன பண்ணுவா? அவ என்ன பண்ணுவாளா? உதவி பண்ணா நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நன்றி சொல்லுவோம். ஆனா அவ என்ன பண்ணுவா தெரியுமா? ஐயோ, அப்போ வில்லியா? ஆமா, வில்லியேதான். இல்லாத வில்லனுக்கெல்லாம் வில்லியாக பிறந்தவள் தான் இந்த கனகவல்லி. சி, கனகவில்லி.